ஆசிய போர் பதற்றம் காரணமாக இந்தியாவுக்கு வரும் எரிபொருள் சப்ளை குறைந்துள்ளது. இதேபோல் சேமிப்பு கிடங்கில் இருக்கும் கச்சா எண்ணெய் இருப்பும் பெரிய அளவில் குறைந்துள்ளது. இதனால் அடுத்த கட்டமாக ஆபத்து காலகட்டத்தில் பயன்படுத்துவதற்காக சேமித்து வைக்கப்பட்ட எண்ணெயை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நிலை வரும் என அச்சம் நிலவுகிறது. எனவே பிரதமர் மோடி எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தில் அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறையை அமல்படுத்தலாம் என பரிந்துரை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து இந்தியாவின் ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் துறையில் பணிபுரியும் சுமார் 58 லட்சம் ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து பணிபுரியும் முறையை மீண்டும் கொண்டுவர மத்திய தொழிலாளர் அமைச்சகம் ஆலோசனை வெளியிட வேண்டும் என்ற தகவல் தொழில்நுட்ப ஊழியர் அமைப்பான என்ஐடிஇஎஸ் எனப்படும் நேசன்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாயீஸ் செனட் கோரிக்கை வைத்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் பொருளாதார நலனுக்காக மக்கள் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை கட்டுப்படுத்த பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றும், கொரோனா காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறைகளை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மோடியின் பேச்சை தொடர்ந்து ஐடி துறையிலும் மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறைப்படுத்த ஆலோசனைகள் ஊழியர்கள் மத்தியிலும் நிர்வாகங்கள் மத்தியிலும் விவாதம் வேகமடைந்துள்ளது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் என்ஐடிஇஎஸ் அமைப்பு முக்கியமான வாதங்களை முன்வைத்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஐடி துறை எந்த பெரிய பாதிப்பும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் செயல்பட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐடி துறையில் பல பணிகளை தொலைதூர முறையில் திறம்பட மேற்கொள்ள முடியும் என்பது கொரோனா காலத்திலே நிரூபிக்கப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இது சாத்தியமான நடைமுறை என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் பணிபுரியும் லட்சக்கணக்கான ஐடி ஊழியர்கள் தினமும் பல மணி நேரங்கள் அலுவலகத்திற்கு பயணம் செய்கின்றனர். இதனால் எரிபொருள் பயன்பாடு மட்டுமல்லாமல் நகர போக்குவரத்து நெரிசலும் அதிகரிக்கிறது என்று ஊழியர் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. முக்கியமாக பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், புனே மற்றும் குருகிராம் போன்ற ஐடி நகரங்களில் தினசரி அலுவலக போக்குவரத்து மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளதாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறை அமல்படுத்தப்பட்டால் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாடு கணிசமாக குறைய வாய்ப்பு இருப்பதாகவும், இது தேசிய அளவிலான எரிபொருள் சேமிப்பு முயற்சிக்கு பெரிய அளவில் உதவும். அனைத்தையும் விட முக்கியமாக மற்ற துறைகளை காட்டிலும் ஐடி துறையால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் ரிமோட் ஒர்க் முறையில் எளிதாகவும் இயங்க முடியும், வேகமாகவும் மாறிக்கொள்ள முடியும். இதனால் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவின் விரைவில் என்ஐடிஇஎஸ் அமைப்பின் மனுவுக்கு பதில் அளிப்பார். இந்த பதிலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிலைப்பாடு தெரிந்துவிடும். எனவே ஐடி ஊழியர்களை முட்டி முடிச்சு கட்டி ரெடி ஆயிருங்க. சொன்னவுடன் சொந்த ஊருக்கு செல்லலாம்.